குட் மார்னிங் மக்களே. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4:45 ஆகுது. நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் இருக்கோம். ஸோ எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டைக்கு போகிறோம். எந்த வண்டியில் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் போகிறோம் மக்களே. ஸோ வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் டேரெக்டாக செங்கோட்டை போகாது. நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிங் ட்ரெயினில் தான் மக்களே போகிறோம். ஸோ எங்கேருந்து போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து கிளம்பணும். தாம்பரத்துலேருந்து மதுரை போய் மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா மதுரை குருவாயூர் எக்ஸ்பிரஸில் கனெக்ட் பண்ணி அப்படியே செங்கோட்டை போகிறோம். மதுரை குருவாயூர் எக்ஸ்பிரஸ் விலாக் நம்ம எடுக்க போகிறோமான்னு தெரியல. பட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் விலாக் வந்து கண்டிப்பாக ஃபுல் வந்தே பாரத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் மக்களே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா 20 கோச், அதாவது 8ஆம் தேதியிலேருந்து 20 கோச் கொடுத்துருக்காங்க. நாம் இன்றைக்கி ட்ராவல் பண்ணது போகிற டேட் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி. ஸோ 20 கோச்சில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஓடிட்டு இருந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் 16 கோச் கொண்டு ஓடிட்டு இருந்தது. ஸோ அந்த எக்ஸ்பிரஸை பார்த்தீங்கன்னா இப்போ திருவனந்தபுரம் மேங்களூர் எக்ஸ்பிரஸை கன்வெர்ட் பண்ணி ஸோ அங்கே ரன் ஆகிட்டு இருக்குது. இது இப்போ புது எக்ஸ்பிரஸ் மக்களே, புதுசாக கொடுத்துருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னெல்லாம் இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் வாங்க. நம்ம வண்டியும் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 தாம்பரத்தில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 7க்கு தான் வரப்போகுது. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். அதாவது கோச் நம்பர் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் போட்டிருக்காங்க. பட் தாம்பரம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 7ல் கோச் நம்பர் போடல, பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல் தான் போட்டிருக்காங்க. பட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேரலல் பிளாட்ஃபார்ம் தான். பட் வர பேசஞ்சர்ஸ் எல்லாருமே பிளாட்ஃபார்ம் நம்பர் 7ல் தான் பார்க்குறாங்க கோச் நம்பர் எங்கே இருக்குது அப்படின்றது. ஸோ அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும் மக்களே. 5:05க்கு நான் வேரிஸ் மை ட்ரெயினில் பார்க்கும்போது செட்பத்தில் இருந்த வண்டி 5:18க்கு தாம்பரம் வந்துருச்சு மக்களே. செம்ம ஃபாஸ்ட்டாக வந்திருப்பாங்க போல். வாங்க உள்ளே போவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 20 கோச் கொண்ட புது வந்தே பாரத் மக்களே. இதுக்கு முன்னாடி 16 கோச் கொண்ட ஓடிட்டு இருந்த வந்தே பாரத் திருவனந்தபுரம் டு மேங்களூர் சென்ட்ரலுக்கு எக்ஸ்பிரஸாக ஓடிட்டுருக்கு. இப்போ மாற்றிட்டாங்க வண்டியை. புது வண்டினாலே என்னமோ பெயிண்டிங்லாம் செம்மையாக பண்ணி வண்டி பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க எக்ஸ்டீரியரு. வண்டி அதாவது வந்தே பாரத் வண்டி நின்னதுக்கப்புறம் ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் தான் அந்த டோரே ஓப்பன் பண்ணுறாங்க மக்களே. ஸோ எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. எப்போயுமே வண்டி ஒரு 2 மினிட்ஸாவது ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் தான் வண்டி டோரே ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ள இன்டீரியர்லாம் செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க மக்களே. சூப்பராக உள்ளே போகும்போதே ஏசியோட அந்த ஸ்மெல்லு, ஏசியோட அந்த ஆக்சுவலாக அந்த கூலிங் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நமக்கும் பார்த்தீங்கன்னா C15 கோச் நம்பர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ சீட்டு தான் கிடச்சிது. உள்ளே போய் உட்காந்துச்சு. பேக்லாம் வைக்கிறதுக்கு மேலே அந்த இது கொடுத்துருந்தாங்க, லக்கேஜ் கொடுத்துருந்தாங்க. அதில் பேக்லாம் வச்சு செட்டில் ஆகிடுச்சு மக்களே நம்ம இடத்துல. உள்ளே போய் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காந்தோன்னே ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 500 ml கொண்ட ரயில் நீர் வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. அது போக நியூஸ் பேப்பர்ஸும் கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ், தமிழ் நியூஸ் பேப்பர்ஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கும். நமக்கு வேணுங்கிறத வாங்கி நம்ம பார்த்துக்கலாம். நம்ம பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு அங்கிள் ஃபுல்லாக நியூஸ் பேப்பரை ஃபுல்லாக அலசி ஆரம்பிச்சிட்டு இருந்தார். சரி அப்புறமா அவர்கிட்ட என்ன நியூஸ்ன்னு கேட்டுக்கலான்ட்டு அப்படியே பின்னாடி பார்த்தோம்னா அந்த ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளேல வெல்கம் டு இந்தியன் ரயில்வேஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளேவை குறிப்பாக சொல்லி ஆகணும். அதில் தான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறாங்க மக்களே. அந்த டிஸ்பிளேயில் தான் எல்லாமே வரும். அதாவது இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு, எவ்வளோ தூரம் போகிறோம், அடுத்த ஹால்ட் எங்கே அப்படின்றது. நம்மளும் இப்போ பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு தாண்டுறோம். செங்கல்பட்டு வரும்போதே வண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் கொண்டு வராங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் இல்லை மக்களே. ஏன்னா செங்கல்பட்டு பெரிய ஜங்ஷனில், அதனால் கிராஸ் ஆகி போகணுன்றதுனால கொஞ்சம் அப்படியே மெதுவாக தான் கொண்டு வராங்க செங்கல்பட்டுக்கு. செங்கல்பட்டுலேருந்து கிராஸ் ஆனதுக்கப்புறம் உடனே மார்னிங் காஃபி வந்துடுது. காஃபி, டீ எதுனாலும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். நான் பார்த்தீங்கன்னா காஃபி வாங்கிட்டேன். டீ நான் ஆல்ரெடி ஒரு தடவை வந்தே பாரத் பெங்களூர் வந்தே பாரத்தில் ட்ரை பண்ணியிருக்கேன். டீ ஒஸ்ட்டு. அதாவது இந்த இஞ்சி டீ மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மசாலா டீன்னு சொல்லுவாங்க. பட் அதில் கிராம்பு அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். அதனால் டீ உங்கள் விருப்பம். பட் நல்லா இருக்காது மக்களே. நீங்கள் யாரும் ட்ரையே பண்ண வேண்டாம். பட் காஃபி குடிங்க, உண்மையிலே ஒர்த்தாக இருக்கும். அது போக அந்த பிஸ்கட் ஒன்று கொடுத்துருந்தாங்க பாருங்கள், மஸ்ட்டு சொல்லி ஆகணும் மக்களே. அந்த பிஸ்கட் ப்ளஸ் காஃபி ரெண்டுமே ஒரு ஒர்த்தான டேஸ்ட்டு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் காஃபியில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த பவுடரை ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும். அப்படியே 2 பிஸ்கட்டு, இந்த காஃபி, அப்படியே இந்த விண்டோ சீட்டை அப்படியே ரசிச்சுக்கிட்டே குடித்தோம்னா ஒர்த்தாக இருக்கும் மக்களே. சூப்பராக இருக்கும். வந்தீங்கன்னா அந்த காஃபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு ட்ரை மக்களே.
காஃபியை குடிச்சிட்டே அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டே அப்படியே அந்த ஏர்லி மார்னிங் வியூவை ரசிச்சுட்டே பார்க்கும்போது அந்த டிஸ்பிளேயில் என்ன போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஹால்ட் வந்து விழுப்புரம் தான். அதாவது தாம்பரம் விட்டு அடுத்த ஹால்ட் வந்து விழுப்புரம் தான் மக்களே. செம்ம ஃபாஸ்ட்டாக பிக்கப் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா வண்டி வந்து நான் ஸ்டாப்பாக போகிறனால ஃபாஸ்ட்டாக போகணும்னு ஒரு நம்பிக்கை. பட் ஆனால் இதில் நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தது, செங்கல்பட்டு தாண்டியும் கூட. ஒன்று 2 இடத்துல பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து நல்லா 107, 108 அந்த பிக்கப்பில் பண்ணுறாங்க. பட் ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து ஒரு 80 to 100லே தான் மெயின்டைன் பண்ணி போகிறாங்க. இதில் ஒரு சின்ன பெனிஃபிட் என்னென்னா வண்டி வந்து ஹால்ட் உங்களுக்கு எங்கேயும் இல்லாதனால வண்டி கொஞ்சம் சீக்கிரமாக போகுது. மற்றபடி ஹால்ட்லாம் போட்டாங்கன்னா நம்ம நெல்லை கன்னியாகுமரி தான், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ஸு, நம்ம பொதிகை இது மாதிரி தான் போகும் மக்களே. மூலம் சரி அன்ஸ்கெடியூல் ஹால்ட் எங்கேயுமே வரக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால் அதே மாதிரி திண்டிவனத்தில் ஒரு அன்ஸ்கெடியூல் ஹால்ட் ஒன்று போட்டாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மக்களே, 10 நிமிஷம் திண்டிவனத்தில் தான் நின்றுக்கிட்டே இருந்தது. அன்ஸ்கெடியூல் ஹால்ட் தான், எதுக்குன்னு தெரியல, மேபி சிக்னல் பிரச்சனை என்னன்றது தெரியல. ஒரு 10 நிமிஷம் கழித்து வண்டியை கரெக்டாக டிபார்ட் பண்ணிட்டாங்க. சரி அடுத்து ஃபுட்டு டைம் தானே நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் உங்கள் கம்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே வந்து அந்த இதெல்லாமே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபுட்டை வந்து இது பண்ணுற ஸ்டோர் பண்ணுற வைக்கிற இடம் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. டோர் அதாவது இறங்குற இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வச்சுருக்காங்க, வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க கரெக்டாக. அதாவது ஒவ்வொரு கோச்சுக்கும் அந்தந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. வண்டியும் பார்த்திங்கன்னா ஒரு 108 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போயிட்டே இருந்தது மக்களே. சரி நம்மளும் அப்படியே போய் இன்டீரியர்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உள்ளே மெதுவாக நடந்து போனோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டோரு. ஸோ இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் டோர் தான், நம்ம போய் பக்கத்தில் நின்னாலே ஓப்பன் ஆகிற டோர் தான். பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் போய் நிற்கிறேன், அப்படியும் ஓப்பன் ஆகலை. அப்போ கொஞ்சம் பின்னாடி வந்து ஒரு நிமிஷம் கழித்து தான் அந்த டோரே ஓப்பன் ஆகுது மக்களே. ஸோ இந்த இஷ்யூ வந்து நான் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எதுலன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்லேருந்து பெங்களூர் போகிற வந்தே பாரத்தில். ஸோ இந்த இஷ்யூ வந்து ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இது எல்லா வந்தே பாரத்லேயும் மேண்டேட்ரி இருக்க மாதிரி தான் இருக்குது டோர். இது ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்து பாத்ரூம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் மக்களே, அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. உண்மையிலே ஒரு தரமான ரெஸ்ட் ரூம் மக்களே, நம்ம நார்மல் ட்ரெயின்ஸ் மாதிரி இல்லை, சூப்பராக இருக்குது ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இதில். நீங்களும் பாருங்கள். பாத்ரூமோட நீட்னஸ் பற்றிலாம் யாருமே கவலையே பட வேண்டாம். ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் வண்டியை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த பிவிஜி குரூப் இவங்க தான் பார்த்திங்கன்னா நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேயும் இவங்க தான் வந்து கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க மக்களே. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் டிலேயில் தான் விழுப்புரம் ஜங்ஷனே வந்தோம். அந்த அன்ஸ்கெடியூல் ஹால்ட்னாலே என்னவோ 20 மினிட்ஸ் டிலே ஆகிடுச்சு விழுப்புரம் ஜங்ஷன் வரும்போது. பட் பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஜங்ஷனுக்குள்ளேயே கொஞ்சம் வேகமாக தான் கொண்டு வந்தாங்க. ஏன்னா மெயின் லைனில் வருது விழுப்புரம் ஜங்ஷனுக்கு. ஸோ மெயின் லைனில் வரனால வண்டியை கொஞ்சம் வேகமாக தான் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி வண்டி நின்று ஒரு 10 செகண்ட்ஸ் கழித்து தான் டோரை ஓப்பனே பண்ணாங்க. ஸோ விழுப்புரத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இந்த வண்டிக்கு ஏறுறதே கிடையாது. அதாவது நார்கோயில் வந்தே பாரத்துக்கு வந்து விழுப்புரத்தில் கூட்டம் ஏறுறதே கிடையாது. நானே இறங்கி கூட பார்த்தேன், அவ்வளோ கூட்டம்லாம் ஏறல. சும்மா ஒருத்தர் 2 பேர் ஏறுறாங்க, ஒருத்தர் 2 பேர் இறங்குறாங்க. ஸோ ரொம்ப ஃபீஸிபிளாக யாருமே விழுப்புரத்துக்கு இந்த வண்டியை யூஸ் பண்ணுறது இல்லை. 20 மினிட்ஸ் டிலே பார்த்திங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ் டிலே ஆச்சு. அப்படியே 25 மினிட்ஸ் டிலே ஆகி தான் நம்ம விழுப்புரத்துலேருந்தே கிளம்பணும். விழுப்புரத்துலேருந்து கிளம்பி அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க மக்களே. என்ன ஸ்நாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா மஃபின் தான் கொடுத்தாங்க. அதுவும் வெண்ணிலா மஃபின் கொடுத்தாங்க. உண்மையிலே ஒரு தரமான மஃபின், அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் ஆக்சுவலாக வந்து இதே மஃபின் வந்து நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள கடைகளில் நீங்கள் வாங்கலாம். 35 ரூபா சொல்லுவாங்க, பெரிய பெரிய பேக்காக இருக்கும். ஸோ அந்த மஃபின் எல்லாமே வந்து ஒரு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 மஃபின் இருக்கும். இதில் வந்து ஒரே மஃபினாக கொடுக்குறாங்க மக்களே. அந்த ஒரு மஃபின் என்ன பத்துனே தெரில மக்களே. திருச்சி வரையும் பிரேக்ஃபாஸ்ட் வரவே இல்லை. சரி நம்மளும் எப்படா திருச்சிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் தருவாங்க அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் நானும் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஆக்சுவலாக டிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நானும் பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் பண்ணியிருந்தேன். நான் வெஜிடேரியன் பிரேக்ஃபாஸ்ட் தான் ஆஃப் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா திருச்சி வரையும் பிரேக்ஃபாஸ்ட் வரவே இல்லை. பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ் இருந்த டிலேவை பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் டிலேவாக பார்த்து அப்படியே வந்து திருச்சி கொண்டு வந்துட்டாங்க. 10 மினிட்ஸ் டிலேவாக தான் திருச்சிக்குள்ளே வந்தோம்.
இந்த ட்ரெயினோட டிமாண்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி திருச்சி தான் மக்களே. ஸோ திருச்சியில் தான் மோஸ்ட் ஆஃப் த பேசஞ்சர்ஸ் பார்த்திங்கன்னா டீபோர்டு ஆகுறாங்க, ஆன்போர்டும் ஆகுறாங்க. நிறைய பேர் வந்து திருச்சியில் இறங்குறாங்க மக்களே. பட் ஆனால் திருச்சியில் உள்ள திருச்சி வரையும் போகிறவங்களுக்குமே ஃபுட்டு கொடுக்கவே இல்லை. ஏன்னா என் பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு அங்கிள் வந்து திருச்சி போகிறவர், பட் அவரும் ஃபுட்டு ஆஃப் பண்ணியிருந்தார். ஆனால் திருச்சி வரையுமே அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கவே இல்லை. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபுட்டுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா மஃபின் பாக்கெட்டும் ஒரு கட்லெட்டும் கொடுத்தாங்க. ஏன்னா வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க போல். பட் ஆனால் அதுவுமே ஃபுட்டு சார்ஜில் தான் அவங்க எடுக்கிறாங்க மக்களே. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் டிலேவாக வந்தது, 15 மினிட்ஸ் டிலே ஆகிடுச்சு திருச்சியிலேருந்து கிளம்பும்போது. கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் டிலேயில் திருச்சியிலேருந்து கிளம்பியாச்சு. திருச்சியிலேருந்து அப்படியே கிளம்பி போகும்போது திருச்சியோட பிட் லைன் பார்த்தோம். 2 பிட் லைன் தான் கொடுத்துருக்காங்க. 2 பிட் லைன் இருக்கிறத தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்களேன். அங்கே 2 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் திருச்சியில் உள்ள பிட் லைன்ஸ் தான் மக்கள். இங்கே தான் ட்ரெயினோட ஒர்க்லாம் நடக்கும். மேபி லைக் வந்தே பாரத்தும் இங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கேனா அந்த பிட் லைனில் இல்லை, பொன்மலை பிட் லைனில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. நானும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். திருச்சியிலேருந்து கிளம்பும்போதே பார்த்திங்கன்னா வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் வர்றாங்க. திருச்சியிலேருந்து கொஞ்சம் தூரம் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் ஃபாஸ்ட் எடுக்கிறாங்க மக்களே. ஒரு வழியாக பிரேக்ஃபாஸ்ட் வந்தாச்சு. திருச்சி தாண்டினதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டே கொடுக்குறாங்க. ஸோ என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்ப்போம். உள்ளே பார்த்திங்கன்னா இட்லி, பொங்கல், வடை, அதுக்கப்புறம் கேசரி கொடுத்துருந்தாங்க. அது போக சட்னி, சாம்பார்லாம் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணுன்றது வந்து பொங்கல் தான். அவ்வளோ சூப்பராக இருக்குது மக்களே. நல்ல ஒரு நம்ம சரவணபவன் பொங்கல் மாதிரி சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா வெஜிடேரியன் ஃபுட் ஆப்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பர் ஹெல்த்தியாக இருந்துச்சு. பட் நான்வெஜ் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பிரெட் ஆம்லேட் அது மாதிரி தான் கொடுக்குறாங்க. பட் வெஜ் ட்ரை பண்ணுங்கள். பொங்கல் மஸ்ட்டு ட்ரை மக்களே. வெஜ்ஜில் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ இந்த இடத்துல நம்ம டிக்கெட் ஃபேர் பற்றி பார்த்துடலாம். ஸோ நான் வந்து தக்கலில் புக் பண்ண மக்களே. இந்த வண்டிக்கு தக்கலில் சென்னை எக்மோர், அதாவது எக்மோர்லேருந்து மதுரை வரையும் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் ஃபுட்டு பார்த்திங்கன்னா 1400 வருது. 1420 சம்திங் ஜிஎஸ்டியோட சேர்த்து வரும்போது, நீங்கள் நார்மலில் புக் பண்ணிங்க ஃபுட்டோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1100 ருபீஸ் தான் வரும் மக்களே. யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் மார்னிங் ட்ரெயினில் சீக்கிரமாக மதுரை வரணும்னா. ஒரு ட்ராபேக் என்ன இந்த வண்டியில் அப்படின்னா சார்ஜர் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காலுக்கு அடியில் கொண்டு வச்சுருக்காங்க. ஒயரும் மேலே இழுக்கிறது கஷ்டம். ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங்கும் கிடையாது. ஏன்னா வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு ரொம்ப சாஞ்சிட்டாங்கன்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆகிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு சார்ஜ் பாயிண்ட்டும் போடுறது ரொம்ப கஷ்டமாயிடும் மக்களே. இந்த இடத்துல வந்தே பாரத் சீட்டிங் பற்றி சொல்லி ஆகணும். உண்மையிலே சீட்டிங் வந்து ஒரு ஒஸ்ட்டான சீட்டிங் தான். ஏன்னா வந்து எக்மோர்லேருந்து நாகர்கோவில் வரையும் கிட்டத்தட்ட ஒரு 8 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுது வண்டி. 8 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுறது 8 ஹவர்ஸ் யாரால் உட்காந்து போக முடியும் சொல்லுங்கள். அதுவும் ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டும் கூட கிடையாது. ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட்னா கொஞ்சம் குஷன் மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு என்லார்ஜாக இருக்கணும் சீட். அப்போ தான் உட்காரதுக்கு நல்லாயிருக்கும். பட் ஆனால் ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளான சீட்டிங் கெப்பாசிட்டி தான் கொடுக்குறாங்க வந்தே பாரத்தில். உங்களுக்கு யாருக்காவது வந்தே பாரத்தோட சீட்டிங் கெப்பாசிட்டியில் இஷ்யூஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. நானும் தெரிஞ்சுக்கிறேன். சார் நீங்களும் வந்தே பாரத்தில் போயிருந்தால் எந்த மாதிரி சீட்டிங்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. நம்மளும் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் டிலேவாக திண்டுக்கல் வந்தாச்சு. எனக்கும் திண்டுக்கலுக்கும் பர்சனலாகவே ஒரு கனெக்ட் இருக்குது மக்களே. ஏன்னா என்னோடய ரிலேட்டிவ் வந்து இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவரும் ரயில்வேல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் நான் அடிக்கடி இங்கே வந்து போவேன். ஸோ ஒரு பர்சனல் கனெக்ட் எப்போயுமே திண்டுக்கலுக்கு வந்து நமக்கு இருக்குது. திண்டுக்கல் ஜங்ஷன் பார்த்தாலே என் மனசில் என்ன அறியாமல் ஒரு ஹாப்பினஸ் வந்துடும். ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் மக்களே. ஏன்னா என்னோடய ரிலேட்டிவ் எங்கள் பெரியப்பா இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் அடிக்கடி இங்கே வந்து போவோம் மக்களே. இந்த வந்தே பாரத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டச் லைட் கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி பெங்களூர் வந்தே பாரத்தில் போயிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லை. நான் பார்க்கவும் இல்லை இந்த மாதிரி லைட்டு அந்த வந்தே பாரத்தில். பட் இந்த வண்டியில் மேபி இது புது வண்டினால் கூட கொடுத்துருந்துருக்கலாம். பட் நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அதே ஒரு 10 மினிட்ஸ் டிலேயில் தான் திண்டுக்கல்லேருந்து கிளம்புனாங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காகவோ என்னவோ அதே 10 மினிட்ஸ் டிலேயில் தான் கிளம்புனாங்க திண்டுக்கல்லேருந்து.
திண்டுக்கல் விட்டால் உங்களுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்திங்கன்னா டேரெக்டாக மதுரை தான். வேறு எங்கேயுமே ஸ்டாப்பிங் கிடையாது. கொடைக்கானல் ரோடு அந்த மாதிரி எதுவுமே ஸ்டாப்பிங் கிடையாது. அதுவும் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டு மதுரை எனக்கு என்னமோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்த மாதிரி இருந்தது. ஏன்னா மற்ற ட்ரெயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். பட் திண்டுக்கல் டு மதுரை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் வந்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா நம்ம ஆன் டைம் ரீச் ஆகவே இல்லை மதுரைக்கு. எனக்கு தெரிஞ்சு மதுரைக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் பகல் ட்ரெயினில் இது தான். ரொம்ப சீக்கிரமாக வரணும் அப்படின்னா இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான ட்ரெயின் தான் மக்களை என்னை பொறுத்தளவு. அப்படியே நம்ம வைகை ரிவரும் வந்துருச்சு. வைகை ரிவரை கிராஸ் பண்ணி மதுரை ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டுருக்குது வண்டி. மதுரையில் சித்திரை திருவிழா வேறு நடக்குதுங்களா, ரொம்ப கூட்டம் மக்களே. மதுரை கூட்டம் தான். நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மதுரை தான் போவாங்க அப்படின்றது. நான் எந்திரிச்சு வந்தேன் பேக் எடுத்துகிட்டு மதுரையில் இறங்கலாம் அப்படின்ட்டு. பட் பார்த்திங்கன்னா மதுரையில் தான் மோஸ்ட் ஆஃப் த பேசஞ்சர்ஸ் வந்து இந்த வண்டியிலேருந்து இறங்குறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச சித்திரை திருவிழானால மட்டும்தான் வந்து நிறைய பேர் இதில் இறங்குறாங்கன்னு நினைக்கிறேன் மதுரையில். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் டிலேவாக மதுரை வந்தாச்சு மக்களே. மதுரைக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான் இந்த வண்டியும் கூட. மக்களே, சூப்பரான ஒரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோட vlog முடிஞ்சு. தாம்பரத்துலேருந்து மதுரை வரையும் செம்மையாக வந்தாச்சு மக்களே. பட் எனக்கு என்னமோ வந்தே பாரத் வந்து நார்மலாக தான் இருந்துச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுள் அப்படின்லாம் இல்லை, ஓகேவாக தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக அந்த மாதிரி வண்டிலாம் எனக்கு கிடையாது மக்களே. எனக்கு எப்போயுமே வந்து நம்ம சிலம்பு, நெல்லை, பொதிகை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரி வண்டி, முத்துநகர், இது மாதிரி தான் பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த வண்டி வந்து கொஞ்சம் சீக்கிரம் வரலாம், அவ்வளோதான். மற்றபடி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வண்டி வந்து ரொம்ப ஆஹா ஓஹோ மெயின்டெனன்ஸு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. மெயின்டெனன்ஸ்லாம் நார்மலாக தான் பண்ணுறாங்க. நான் அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய நல்ல நல்ல வீடியோஸ்லாம் வர காத்துட்ருக்கு. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ஸ்டே டியூன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை பை.